ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி சேர்க்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெமெடி வந்து முன்னாடி நெத்தியில் முடி அதிகமாக கொட்டி நெத்தி வந்து பெருசாகிட்டே போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம தலை வர்றப்ப கோடு எடுத்து சீவுவோம். அந்த கோடு எடுக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டி சொட்டை விழ ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்ப் வீக்காக இருக்கிறப்ப ஹேர் ஃபால் ஜென்ரலாகவே அதிக அளவில் ஆகி நம்மளோட முடியோட அடர்த்தியே கம்மியாயிடும். அந்த எல்லா ப்ராப்ளமுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் மாஸ்க் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் மாஸ்க் இது. எனக்கு எப்போல்லாம் ஹேர் ஃபால் வந்து அதிக அளவில் இருந்திருக்கோ இல்லை ஆல்ரெடி முடி கொட்டின இடத்துல புது முடி வளரணும்னு நான் நினச்சிருக்கிறப்ப இந்த ஹேர் மாஸ்க் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, இதை ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு. எனக்கு ஷார்ட் ஹேர் இருந்து தான் லாங் ஹேர் வளர்ந்துருக்கு. நானாக மெனக்கெட்டு ட்ரை பண்ணி தான் இந்த அளவுக்கு வளர்த்துருக்கேன். ஸோ எனக்கு வளருது அப்படின்னும் பொழுது உங்களுக்கும் கண்டிப்பாக வளரும். ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணுறப்பவே கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். டவுட்டோட பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரிசல்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஹேர் மாஸ்கில் நான் யூஸ் பண்ண போகிற 4 இன்க்ரீடியண்ட்டுமே நம்மளோட ஸ்கேல்பில் புது முடி வளர வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம முடியோட அடர்த்தி அதிகரிக்கிறதுக்கு ஒரே வழி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் புதுசாக முடி வளரணும். அதிக அளவில் புது முடி வளர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட முடி நல்லா அடர்த்தி ஆகிடும். அதுக்கு இந்த ஹேர் மாஸ்க் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஹேர் மாஸ்க் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் முக்கியமான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம். நிறைய பேர் ஆல்ரெடி சின்ன வெங்காயம் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ட்ரை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது செட் ஆகலை, நம்மளுக்கு இது வந்து ரிசல்ட் கொடுக்கலையோ அப்படின்னு நினச்சி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்து உங்களோட ஸ்கேல்பில் சின்னதாக புது முடி வளர்ந்துருக்கும். இதை நிறைய பேர் கமெண்ட்டில் கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ரிசல்ட் கொடுக்காம இருக்கவே இருக்காது. நம்மளோட ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நாள் எடுத்து அது ரிசல்ட் காட்டும், அவ்வளோதான் வித்தியாசம். பட் சின்ன வெங்காயத்தை ப்ராப்பரான மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த மெத்தடை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணுங்க. சின்ன வெங்காயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஸ்கேல்பில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப ஹேரோட ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி புதுசாக வளர்கிற முடியை நல்லா ஸ்ட்ரென்த்தாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் நல்லா டைட்டன் பண்ணி ஹேர் லாஸையும் கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு கோல்டு பாடியாக இருக்குது அப்படின்னா சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணுறப்ப டைமிங் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அவ்வளோ நேரம் மட்டும் விட்டுட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைமே ரொம்ப நேரம்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தலைவலி ஜுரம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். பெரிய வெங்காயத்தில் ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ண போகிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பரில் இருக்க மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் ஆல்ரெடி முடி கொட்டின இடத்துல புது முடி வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஸ்கேல்பில் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கான தன்மையும் இந்த மிளகுல இருக்குது. நெக்ஸ்ட் ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கும் மிளகு ஹெல்ப் பண்ணும். அடுத்து நான் எடுத்து வச்சிருக்க பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி. நம்மள நிறைய பேருக்கு கொத்தமல்லி நம்மளோட ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்ட் ஆக்கும் அப்படின்ற விஷயம் வந்து தெரியாமல் இருக்கலாம். இந்த கொத்தமல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் கே வந்து அதிக அளவில் இருக்குது. இந்த 3 விட்டமின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ இந்த கொத்தமல்லியை தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரப்ப ஹேர் நல்லா திக்காகவும் லாங்காகவும் நமக்கு வளரும். மெயினான விஷயம் முடிக்கு அடர்த்தி கொடுக்குற தன்மை வந்து இந்த கொத்தமல்லியில் இருக்குது. ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கொத்தமல்லியை யூஸ் பண்ணி நம்ம ஹேர் மாஸ்க் பண்ணலாம், ஹேர் ஆயில் பண்ணலாம், ஹேர் டானிக் கூட பண்ணலாம். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு தேவையான பொருள் கேஸ்டர் ஆயில், ஆமணக்கு எண்ணெய், செக்கில் ஆடின எண்ணெயாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கோல்டு ப்ரெஸ்ட் கேஸ்டர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த கேஸ்டர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இதில் ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும், முடியோட அடர்த்தி அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்கேல்பில் புது முடி வளர்கிறதுக்கும் கேஸ்டர் ஆயில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஹேர் க்ரோத்தை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து தோலோடு தான் ஆட் பண்ணுறேன். தோலோடு போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உரிச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். அடுத்து இதில் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு. அடுத்து இதில் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க, யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சிட்டேன். ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒன்று பாதியமாக அரைச்சிங்கன்னா தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும், முடியில் மாட்டிட்டு நிறைய ஹேர் ஃபால் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் வந்து நான் மாற்றி எடுத்துக்க போகிறேன்.
நான் வந்து பார்த்தீங்கன்னா 7 சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி யூஸ் பண்ணியிருக்கேன், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஹேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த மாஸ்க் வந்து முக்கியமாக நம்ம முடி எங்கே அதிகமாக கொட்டி இருக்கோ இல்லை இந்த வழுக்க விழுற பிரச்சனை இருக்கோ அங்கே அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் நான் ஃபுல் ஸ்கேல்ப்புக்குமே தான் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஹேர் மாஸ்க் வந்து முக்கியமாக ஹேர் க்ரோத்தையும் ஃபாஸ்ட் ஆக்கும், முடியோட அடர்த்தியும் அதிகரிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை நீங்களும் அதிக அளவில் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம முடி கொட்டின இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஸ்கேல்ப் ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஃபுல் ஸ்கேல்ப்புக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை இந்த அரைச்சதோட யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருக்குன்னா ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கேஸ்டர் ஆயில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து சின்ன ஸ்பூனாக இருக்குது, ஸோ அதனால் 2 ஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து ஊற்றிருக்கேன். உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணுறதா இருந்தால் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ராவாக வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டும் இந்த ஆயிலும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும் ஒன்றோட ஒன்று. ஆயில் ஒரு வேளை தனியாக நின்றுடுச்சுன்னா போதுமான அளவுக்கு பெனிஃபிட் நமக்கு கிடைக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு வேளை நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஜூஸை மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஜூஸ் கூட கேஸ்டர் ஆயிலை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 1.5 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணி நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்கேல்ப் டைப் இருக்கிறவங்களா இருந்தாலும் தாராளமாக இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்ப்பாக இருந்துச்சுன்னா எண்ணெயோட அளவை மட்டும் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 30 மினிட்ஸ் இது அப்படியே விட்டுடுங்க. அந்த மாஸ்க்கும் ஆயிலும் ஒன்றா சேர்ந்து நல்லா ஊறி இருக்கும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஹேர் மாஸ்க்கை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முந்தின நாள் நைட்டே கோகோனட் ஆயில் லைட்டாக வார்ம் ஆக்கி ஸ்கேல்ப்பை நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அந்த நைட் ஃபுல்லாக விட்டுடலாம். மார்னிங் எழுந்து இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணுங்கள். இப்போ மறுநாள் காலையில் எழுந்து இந்த மாஸ்க்கை உங்களோட முடியோட ரூட்ஸில் படுற மாதிரி முக்கியமாக அப்ளை பண்ணுங்கள். ஒரே இடத்துல அதிகமாக அப்ளை பண்ணால் நமக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும்னு அதிகமாக யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதில் பெப்பர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனியன் யூஸ் பண்ணியிருக்கோம், இது ரெண்டுமே ரொம்ப எரிச்சலை உண்டாக்கும். ஸோ பார்த்து அளவாக அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஹேர் மாஸ்க்கை ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்கேல்பில் அப்ளை பண்ணாலே தாராளமாக நமக்கு போதும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்கேல்ப்பை நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு கவர் இல்லைனா ஷவர் கேப் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டு ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் மைல்டு ஷாம்புவாக யூஸ் பண்ணுங்கள், ஷாம்புவை டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த ஹேர் மாஸ்க்கை வாரத்துக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணாலே தாராளமாக போதும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்குது, இந்த வழுக்க விழுற பிரச்சனை ரொம்ப அதிக அளவில் இருக்குன்னா வாரத்துக்கு 2 நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப இருக்க பெனிஃபிட் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்காது. ஸோ எந்த ஹேர் மாஸ்க்காக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலராக இந்த ஹேர் மாஸ்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்கள் ஹேரில் உங்களுக்கு தெரியும். நம்மளோட ஸ்கேல்ப் நல்ல ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். ஹேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். முடி கொட்டின இடத்துலலாம் புது முடி உங்களுக்கு வளரும். முடியோட அடர்த்தியும் நல்லா அதிகரிக்கும். ஹேர் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றது நம்ம விசிபிளாக பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.